தில்லியில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதன்படி பால், ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா போன்ற உணவுப் பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 5% ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டு வரி விதிப்பு இல்லாத வரம்பில் கொண்டுவரப்பட உள்ளது. குடைகள், சைக்கிள், சீப்பு உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் 5% ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரப்பட உள்ளன. தற்போதைய 28%-இலிருந்து 18% ஜிஎஸ்டி குறைக்கப்படுவதால் சிமெண்ட் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோப், ஷாம்பு, பற்பசை போன்ற பொருட்கள் மீது 5% மட்டுமே வரி வசூலிக்கப்படும் எனவும், வெண்ணெய், நெய், பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 12-இலிருந்து 5%-ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. நொறுக்கு தீனிகள் மீதான 12% இருந்த வரி 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான பால் புட்டி, நாப்கின், மருத்துவ டயப்பர்களுக்கு 12%-இலிருந்து 5%-ஆக வரி குறைக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசி, டிவி மற்றும் கார் உள்ளிட்டவற்றிற்கு 28-இலிருந்து 18% வரி குறைக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களுக்கு தற்போதுள்ள 5% வரி தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28-இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. டிராக்டர் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள் மீது இனி ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படாது எனவும், பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கு 5% வரி வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றும் குடும்பங்களின் மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிகரெட், பான் மசாலா, குளிர்பானங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் 5% மற்றும் 18% ஆகிய இரு விகித சரக்கு மற்றும் சேவை வரி வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதனால் புதிதாக பொருட்கள் வாங்க திட்டமிடுவோர் செப்டம்பர் 22 வரை காத்திருக்க முடிவு செய்வதால் அடுத்த 18 நாட்களுக்கு பொது வியாபாரத்தில் பெரிய சரிவு ஏற்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.